சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் வழியாக அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த பகுதியினை சன் அஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் மே மாதம் 2024 மே மாதம். இந்த மே மாதம் மேஷ ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? நான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆளுமை சக்தி என்பது அதிகபட்சமாக இருக்கும். ஆளுமை சக்தி என்பதை விட துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரியமும் பராக்கிரமும் என்பது உங்களிடம் உடன் பிறந்த சொத்தாகவே இருக்கும். ஆலோசிக்காமல் கூட சில துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். பொதுவாக துணிச்சல் என்பது உங்களுக்கு பிறவி சொத்தாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது மே மாதம் 1ஆம் தேதியே உங்களுக்கு ஒரு யோகமான நிலையினை உண்டாக்குகிறது. அதற்கு காரணம், கடந்த ஒரு வருடமாக உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த மே 1ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதுதாங்க ஒரு யோகமான நிலை. இன்னும் ஒரு ஆண்டிற்கு குரு பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற போது அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ மே 1ஆம் தேதி முதல் பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது இதுவரையில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இனி விலக ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, ஜென்ம குருவை பற்றி அவ்வளோ மோசம் சொல்லிட்டு வைப்பாங்க எல்லாருமே. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அப்புறம் அலைச்சல், திருச்சல், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சங்கடங்கள்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கு போகின்ற குரு பகவான் உங்களுக்கு தனத்தையும் கொடுப்பார், குடும்பத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார், குடும்பத்திற்குள் உங்களை இருக்க வைப்பார் இந்த அலைச்சல்கள் இல்லாமல். அதற்கு மேலாக நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார். இது 10ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்கின்ற பார்வையின் பயனாக கிடைக்கின்ற பலன்களாகும். இதற்கு மேலாக 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும். அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இத்தனை நாளும் ஒரு நெருக்கடி மேஷ ராசினருக்கு இருந்திருக்கும். அதற்கு காரணம், சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிந்தது. அந்த 8ஆம் இடத்தில் சனி பகவானின் பார்வை பதிந்த காரணத்தினால் உடல் நலனில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் போன்றவற்றில் நெருக்கடிகள், இறங்கு முகம் உண்டாக்கியிருக்கும். இப்ப குரு பகவானின் பார்வை அந்த 8ஆம் இடத்திற்கு வருகின்ற போது மறையப்பட்ட ஒவ்வொன்றுமே இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். மறைந்த உங்கள் செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய புகழினை மற்றவர்கள் பேசக்கூடிய நிலை ஏற்படும். உடலிலும் ஒரு ஆரோக்கியமான நிலை உண்டாகும். அதற்கு மேலாக உங்களுக்கு ஆதரவாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே. இப்ப குரு பகவானின் பார்வையும் அந்த 6ஆம் இடத்திற்கு பதிய போகிறது. 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம். இந்த இரண்டின் நிலையின் காரணமாக உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் இனி விலக ஆரம்பிக்கும், பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடக்கூடிய நிலை உருவாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். வெற்றி என்பது உங்களுடைய சொத்தாக இனி மாறும். ஒரு பெரிய யோகமான காலகட்டத்தில் இந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் மேஷ ராசினை அடியெடுத்து வைக்கிறீர்கள். இந்த நேரத்தில் சின்ன சங்கடமும் இருக்கு. ஏன்னா ஒரு கிரகம் நன்மை செய்யும், இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பலனை கொடுக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள் உச்சமடைகின்ற சூரிய பகவான், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. எப்பவுமே மேஷ ராசினரான உங்களுக்கு இந்த மே மாதம் வரும்போது, சித்திரை மாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாகவே இருக்கும். அது வேலை நெருக்கடியாக இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம், உடல் நெருக்கடியாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதம் வருகின்ற போது பார்த்தா ஏதேனும் ஒரு நெருக்கடியினை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதம்
மே மாதம் 13ஆம் தேதி வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான். அதன் பிறகு மே 13க்கு பிறகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த 2 இடத்தில் சஞ்சார நிலையும் சாதகமான நிலை இல்லை என்றாலும் குரு பகவானின் சஞ்சார நிலை ஒரு சாதகமாக இருக்கு. குடும்பத்தை பாதுகாக்க போகுது, தனவரவை உண்டாக்க போகுது, செல்வாக்கை உண்டாக்க போகுது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கு. சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப 2 விஷயம். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் நன்மையை கொடுப்பார், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார், புதிய தொழிலை தொடங்க வைப்பார், வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பார், எல்லாமே சரி. ஆனால் அவருடைய பார்வைகள் எப்பயுமே கொடிதான்னு சொல்லுவாங்க. அந்த கொடிதான பார்வைகள் உங்கள் ராசிக்கு பதியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பதியுது, 8ஆம் இடத்திற்கு பதியுது. அந்த 8ஆம் இடத்திற்கு தான் இப்போ குரு பகவான் பார்வை வந்த காரணத்தினால் இனி உங்களுக்கு உடல்நிலையில் பயம் இருக்காது, புகழில் பயம் இருக்காது, அந்தஸ்தில் பயம் இருக்காது, குறைவு இருக்காது, சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கு. அப்போ உடலில் ஏதேனும் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பார் சனி பகவான். லாபத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் சங்கடத்தையும் கொடுப்பார். இந்த சங்கடங்களை சனி பகவான் கொடுக்கின்ற போது அதை நிவர்த்தி செய்கின்ற வேலை கேது பகவான் செய்வார். குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்திற்கு பதிகின்ற காலம் அந்த அவரும் இந்த வேலை செய்வார். நீ சங்கடத்தை ஒரு கிரகம் கொடுக்கும், 2 கிரகங்கள் உங்களை பாதுகாக்கும். அதனால் எல்லா சங்கடங்களும் வந்த வழியே போய்விடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். இந்த நேரத்தில் முயற்சி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் மேலும் ஒரு சின்ன தகவல், திரைக்கலைஞர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கும். காரணம், கலைக்காரனான சுக்கிர பகவான், அதிர்ஷ்டக்காரனான சுக்கிர பகவான் மேஷ ராசிக்குள் 25 வரை சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 இட சஞ்சார நிலைகளும் சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடியது. மாணவர்களுக்கும் இந்த மாதம் யோகமாக இருக்கும். தேர்வு முடிவுகள் சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 23ஆம் தேதி அதிகாலை 3:23 முதல் 25ஆம் தேதி காலை 11:03 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வெளியூர் பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விவகாரங்களை இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். முடிந்தவரையில் பழைய விவகாரங்களில் மட்டும், பழைய செயல்களில் மட்டும் ஈடுபடுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை அணிவது உங்களுக்கு மேலும் வெற்றியை உண்டாக்கும். திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பகுதியினை சன் அஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், ராசி கட்டங்களை பாருங்கள், அந்த இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்த கிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பலன்களை நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். இது கற்பனையோ மிதமிஞ்சிய தகவலோ செயற்கையோ அல்ல. பஞ்சாங்கத்தை முழுமையாக வைத்து கிரக சஞ்சார நிலைகளை வைத்து இந்த மாதம் ரிஷபராசினருக்கு இந்த விதமான பலன்கள் ஏற்படும். கோச்சார ரீதியாக இதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கோச்சார பலன் தான். இது பிறப்பு ஜாதகத்துடைய பலன் என்பது வேறு, திசா புத்தினால் கிடைக்கின்ற பலன் என்பது வேறு, கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிடக்கூடிய பலன்கள் என்பது வேறு, பூர்வ புண்ணிய பலன்கள் என்பது வேறு. ஆனால் ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இல்லை என்றாலும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து அதற்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் கோச்சார கிரகங்கள் செய்து கொடுக்கும். ஒரு தெளிவான தகவல் இது. எந்த இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலனை அவர் வழங்கியே ஆக வேண்டும். இதுதான் ஜோதிட விதி. சரி, இந்த மாதம் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள்?
அப்படி பார்த்தீங்கன்னா மே மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்க ரீதியாக சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும் என்பதெல்லாம் பொதுவான விதி. அதே போல மே 14 முதல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். சூரிய பகவான் தான் கிரகங்களுடைய குழுமத்தின் தலைவன் சொல்றோம். அப்போ உங்கள் ராசிக்குள் அவர் சஞ்சரிக்கின்ற போது அந்த வேகமான செயல்பாடு, கொஞ்சம் எல்லாவற்றிலும் ஒரு அவசரமான நிலை, ஒரு படபடப்பு எல்லாமே தோன்றும். பொதுவாக இந்த பதறிய காரியம் சிதறும் என்பது போல சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் போதும் சரி, 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சரி, சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கிரகத்தை மட்டுமே சொல்ற தகவல். இந்த நேரத்தில் இன்னொரு தகவலும் இருக்கு. இந்த மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரு நல்ல தகவல்னா, இது நாள் வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தார் விரய குருவாக. அப்ப விரய குருவுடைய சஞ்சார நிலை நமக்கு சாதகமான நிலை இல்லை என்பது ஒரு பக்கம் ஒரு தகவல் நமக்கு ரிஷபராசினருக்கு. சரி, ஜென்ம குரு நல்லது செய்வார்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். என்னுடைய வாதத்தை நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நிமிடத்தை சொல்றேன். எப்பொழுதெல்லாம் ஜென்மகுரு ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்றாரோ, ஒரு ஜாதகருக்கு ஜென்மகுருவின் காலம் ஏற்படுகிறதோ 12 ஆண்டுக்கு ஒரு முறை, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டு இருக்கும். ஜென்மகுரு வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார், உங்களை ஓட வைப்பார். குடும்பத்தை கூட கவனிக்க முடியாத அளவிற்கு உங்களை வேலை வாங்குவார். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், வருமானத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் ஜென்மகுரு உண்டாக்குவார். அதன் காரணமாகத்தான் வேறொரு பாட்டுக்கு சொல்றாங்க, ஜென்மகுரு வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் சொல்லுவாங்க. அந்த ஜென்மகுரு காலத்தில் தான் சீதையை ராம பகவான் சிறையை வைத்திருந்தா சொல்றாங்க. அப்போ சீதை ஒரு இடம், ராமர் ஒரு இடம். இது அப்படி இல்லை. உங்களுக்கு ஜென்மகுரு வரும்போது உங்க குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும். நீங்க வேலைக்காக வெளியே போயிட்டு இருப்பீங்க, போவீங்க வருவீங்க, போவீங்க வருவீங்க. ஒரே இடத்துல இருந்தால் நிச்சயமாக அது சுகப்படாது. அப்ப நீங்க வெளியில் போனா மட்டும்தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும், வருமானத்தை தேட முடியும். ஒரு பெரிய சூட்சம் ஒன்று இருக்குங்க. குரு பகவான் அமர்கின்ற இடத்திற்கு எப்ப நன்மை செய்யறது போறதில்லை, பார்க்கின்ற இடத்தங்களுக்கு நன்மை செய்வார். சனி பகவான் அமர்கின்ற இடத்துல நன்மை செய்வாரு, பார்க்கின்ற இடத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார். இப்ப குரு பகவான் ஜென்மராசிக்குள்ள வந்துட்டார்ல உங்களுக்கு, அவர் பார்க்கின்ற இடம் 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஒரு பூர்வ புண்ணியஸ்தான இடம் அது, குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய இடம் அது, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய இடம் அது, குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கிடக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்வைகளை வச்சு அப்படி பார்த்துட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு அவர் பார்க்கின்ற இடம் பூரா பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அப்போது 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாய நிலை ஏற்படும். கல்யாண வயசு வந்தாச்சு, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, வரன் சரியாக அமையவே மாட்டேங்குது, இந்த ஒரு குழப்பமான நிலை இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த நிலை இனி மாறும். இந்த ஒரு ஆண்டு காலத்திற்குள் திருமண வயதில் இருக்கின்ற ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடந்தேறும். நண்பர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நட்புகள் ஒன்றாகும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்து பார்வை. அடுத்து பாக்கியஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை. இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அப்போ இந்த காலகட்டம் என்பது குரு பகவான் ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட போகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான ஒரு நேரம் இந்த மாதம் உங்களுக்கு. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் மட்டுமல்ல, செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம்.
அங்கே ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது லாபத்தை அதிகரித்து கொடுப்பார். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், அவரும் அங்கே சஞ்சரிக்கிறார் மீனராசிக்குள். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில், பெட்ரோலிய தொழில்களில், உணவக தொழில்களில், நில விவசாயிகளுக்கு என்று செவ்வாய் பகவான் லாபத்தை அதிகரிப்பார். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை ஏற்படுத்தும். எப்படி பார்த்தாலுங்க வருமானத்திற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு குறைவிருக்காது, எழுதி வச்சுக்கிங்க. இன்னொரு பக்கம் ஒரு தகவல் இருக்கு. சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முதல்ல சொல்லிட்டேன், சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு சாதகமான பலன்களை வழங்குவார், பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார் என்ற பொதுவான விதியை மையமாக வைத்தாலும் சனி பகவான் நீதிமான், ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவருடைய கர்ம வினைக்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர். அதன் காரணமாக 10ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தால், நேர்மையாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் உத்தியோகத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. தொழில் செய்து வந்தால் தொழிலில் எந்த விதமான தடைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக, இயற்கைக்கு மாறாக மற்றவர்களை இம்சிப்பதன் வழியாக நீங்கள் சம்பாதனை தேட நினைத்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கும். அதே நேரத்தில் தொழிலை அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவலுங்க உங்களுக்கு என்னென்னா, சனி பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பதியுது, அப்போது 4ஆம் இடத்துல பதியுது, 7ஆம் இடத்துல பதியுது. இப்போ 7ஆம் இடத்துல பதியுகின்ற போது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும், நட்புகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும், கூட்டு தொழில் பலவீனமாக இருக்கும், சில பேருக்கு மூட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ குரு பகவானின் பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு வருது பாருங்க. அதன் காரணமாக இப்போ அந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகிடக்கூடிய நிலை இருந்தாலும், கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாயிட்டு வந்தார். இப்போ பூர்வீக சொத்துல சங்கடம், பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இல்லாத நிலை, குடும்பத்தில் குழப்பலாம் இருந்திருக்கும். அப்போ குரு பகவானின் பார்வை அந்த 5ஆம் இடத்துக்கு வருது. இப்போ அந்த குழப்பமும் போயிடும். எல்லா வகையிலும் இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். பொதுவாக ரிஷபராசினை பற்றி சொல்ல வேண்டால், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். கலைத்துறையில் இருப்பவர்களில் பெரும்பகுதி உங்களுடைய ராசினராக இருப்பார்கள். சுக்கிர பகவானும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். அதன் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சில கலைஞர்களுக்கு சேரும், யோகமான நிலை இருக்கும், வருமானம் இருக்கும், புதிய சொத்து சேரும், புதிய வாகனங்கள் வாங்க முடியும். இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் நன்மை என்று சொல்லுகின்ற நிலையில் 25ஆம் தேதி காலை 11:04 முதல் 27ஆம் தேதி மாலை 4:22 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் கவனமாக இருங்கள், விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இயந்திர பணியில் இருப்பவர்களுக்கும் வாகனத்தை இயக்குபவர்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும், கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். வெள்ளை நிற உடையை உடுத்துவதன் வழியாக சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். மகாலட்சுமி வழிபட்டு வாருங்கள். ஒரு முறை வாய்ப்பிருந்தால் கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையில் வைத்து மாத பலன்களை சன் ஆஸ்ட்ரோ டிவி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. இது என்னன்னா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த நிலையோடு இருக்கும், இந்த விதமான நன்மைகள் ஏற்படும், இந்த விதமான சங்கடங்கள் உண்டாகும். அதற்கு காரணம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை என்பதை தெளிவுபடுத்துவது அந்த பதிவு. இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதன் வழியாக உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். எதை நிதானமாக செய்ய வேண்டும், எதை வேகமாக செய்ய வேண்டும், எந்த முயற்சியை கைவிட வேண்டும், எந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். என்னென்னா, கிரகங்கள் என்று 9 கிரகங்களை நாம் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களும் 9 விதமான காரகங்களை கொண்டு அவருடைய காரகத்துடைய பலன்களை நமக்கு ஒவ்வொரு ஜாதகருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப, நிலைக்கேற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டிருக்கும்.
இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. உள்ளே போய் பார்த்தாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருக்குன்னு தெரியும். நீங்கள் பார்த்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கோடிகளுக்கு அதிபதி என்பது உங்களுடைய பார்வைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சங்கடத்தோடு இருக்காங்க, எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க என்பதெல்லாம் அதுக்கு பிறகு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கையில் போராட்டமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, நெருக்கடியும் இருக்குது, ஆதாயமும் இருக்குது. எல்லா விதமான நிலைகளையும் உண்டாக்கிடக்கூடியவர்கள் கிரகங்கள் தான். பெரிய லெவலில் இருந்த நபர்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்து நிறைய பேர் பார்த்துடுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் இருந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டிருக்காங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அழுத்தமான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா இந்த மிதுன ராசினருக்கு மட்டும் இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லலாம். என்னன்னா, நீங்கள் எந்த நிலையில் எப்படி பிறந்திருந்தாலும் சரி, தாய் தந்தை உங்களுக்கு உதவி செய்தார்களோ இல்லையோ, மற்ற உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்தார்களோ இல்லையோ, உயர்வினை நோக்கி நடைபோடக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். சுய உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். இப்போ ஒவ்வொரு நிலையும் தெரியும் உங்களுக்கு. இது ஏன் ஏற்படுது, இது ஏன் ஏற்படுது, இதை எப்படி சமாளிப்பது, இதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்தவர்கள் மிதுன ராசினர். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மூடின உடனே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்க கதவை உடைக்க முயற்சி பண்ணுவீங்க, இல்லையா வேறு பாதையை நோக்கி பயணத்தை மேற்கொள்வீங்க. அதுதான் உங்களுடைய தனித்திறமை. அறிவு என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். புத பகவானுடைய ஆற்றல் பெற்றவங்களே நீங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ஒரு பெரிய பயமுறுத்தலோட இந்த மாதம் தொடங்குது உங்களுக்கு. ஆனால் அந்த பயமுறுத்தலை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அது சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பயமுறுத்தல் என்ன பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளும் இத்தனை வாரமும் கடந்த ஒரு வருடமாக 11ஆம் இடத்தில் லாபகுருவாக சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த மே 1ஆம் தேதி முதல் மிதுன ராசினர் உங்களுக்கு விரய குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார். பொதுவாக 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குரு பகவான் விரய செலவுகளை அதிகரிப்பார் என்பது பொதுவான விதி. சுபகிரகம், அவர் மறைவு பெறுகிறார். அப்போ புத்திசாலித்தனமா என்ன செய்யணும்னா, சுபகிரகம் மறைவு பெறுகின்ற போது கையில் பணம் இருக்கா இடத்த வாங்கி போடுங்க, கையில் பணம் இருக்கா தங்கத்தை வாங்கி போடுங்க. இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் அதுவும் விரைய செலவு தான். அது ஆதாய செலவாக இருக்கும். இல்லையா, பிள்ளைகளை மேற்படிப்பு படிக்க வைக்கணுமா படிக்க வைங்க, பிள்ளைகளை திருமணம் செய்ய வேண்டுமா செய்து வைங்க, வீடு கட்டணுமா வீடு கட்டுங்க. இதையெல்லாம் செய்தாலும் சுப செலவு தான். இது சுப செலவாகத்தான் இருக்கும். அதுக்காக பயந்து அவசியமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது பதிகிறது. சரியா சொல்ல போனா கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலேங்க மிதுன ராசினர் நிறையவே சங்கடத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. சங்கடம்னா பொருளாதார சங்கடம் மட்டும் கிடையாது, நிறைய சம்பாதிச்சுட்டு கூட இருப்பீங்க. உறங்குவதற்கு நேரம் இல்லை, ஓய்வெடுக்க நேரம் இல்லை, குடும்பத்தோடு இருக்க நேரம் இல்லை, உற்சாகமாக இருக்க நேரம் இல்லை. பணம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சுகத்திற்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கு என்ற நிலையெல்லாம் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருப்பார். இப்ப பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. இதற்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலை உங்களுக்கு ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும். சுகஸ்தானங்க 4ஆம் இடம். அப்போ இவ்வளவு நாளும் ஒரு ஓடிக்கிட்டே இருந்தீங்க பாருங்க, கொஞ்சம் நிம்மதியாக எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைகின்ற நிலை உங்களுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை இருந்த சங்கடங்கள், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள், வம்பு வழக்குகள், இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதால் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உங்கள் தொழில் இனிமே சுபிட்சமாக நடைபெற ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மறைந்து போன செல்வாக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு, செல்வம், அந்தஸ்து எல்லாம் உயர ஆரம்பிக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில். அப்போ இது ஒரு யோகமான காலம் தானே உங்களுக்கு. இது ஒரு பக்கம்.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 13ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். இந்த 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள், உத்தியோகத்திற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள், எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும், லாபமாகும். அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும், பதவி வந்து சேரும். அதன் பிறகு 14ஆம் தேதி முதல் 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போ கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்க, செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விழிப்புணர்வுடன் இருங்க. இதுதான் முக்கியமான தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வரவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வெளிநாடு சென்று வருபவர்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் சாதகமாக இருக்கும். வெளிநாட்டிற்கு போய் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இத்தனை நாளும் அனுமதி கிடைக்கவில்லை என்ற நிலை மாறி இப்பொழுது அதற்குரிய அனுமதி கிடைக்கும். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நேரத்தில் சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து அவருடைய 3 பார்வைகளாலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திட இருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் ஒருவராலேயே அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தின் மீது, அவருடைய 7ஆம் பார்வை பார்த்தா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது, அவருடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, வழக்குகளில் வெற்றி பெறுவது, எதிரிகளை விரட்டி அடிப்பது, லாபம் அடைவது, எல்லாவற்றையுமே சனி பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். அதே போல சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். அவராலும் யோகம் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கலைஞர்களுக்கும் இந்த வாரம் யோகமாக இருக்கும், இந்த மாதம் யோகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். இந்த மாதத்தில் 27ஆம் தேதி மாலை 4:23 முதல் 29ஆம் தேதி இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். பச்சை நிற உடையை உடுத்துவதுடன் மதுரை மீனாட்சி அம்மனை மனதில் நினைத்து அல்லது ஒரு முறை மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனை தரிசித்துட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்தோஷமாக சந்திக்கிறேன். அது காரணம் இருக்கு. பொதுவாக கடகராசி பிரதமரை பற்றி பல முறை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன். பொதுவாக ராசி நல்ல ராசி. மனக்காரகனான சந்திரனை ஆதிக்கமாக கொண்டு உங்கள் ராசிக்குள்ள தான் குரு பகவான், ஞானக்காரகனான குரு பகவான் உச்சமடைகிறார். இப்போ 2 விதமான தன்மைகள் உங்களிடம் இருக்கும். எல்லா தன்மையும் இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் கர்வமும் இருக்கும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் சொல்வது தான் சரி என்று வாதிடக்கூடிய நிலையும் உங்களிடம் இருக்கும். இதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவீங்க. ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருப்பீங்க, நீதிபதியாக இருப்பீங்க, வழக்கறிஞராக இருப்பீங்க. இப்படி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று திட்டவட்டமாக கூறுவதில் தெளிவானவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். உங்களிடம் யாரும் வாதம் செய்ய முடியாது. எந்த நிலை வந்தாலும் அது சந்திக்க முடியும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் தான் ஞானத்தை உபதேசிப்பீங்க, அதே நேரத்தில் சங்கடத்திற்கு அதிகமாக ஆட்படுபவர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஊருக்கெல்லாம் பள்ளி நல்லதாக சொல்லும். இந்த கடைசியில் பள்ளி விழுகின்ற இடம் பார்த்தீங்கன்னா கழிந்து பணியாக இருக்கும். அதுபோல தான் உங்களுடைய நிலை, பலருடைய நிலை இருக்கும். இதற்கு மேலே சில விதிவிலக்கு இருக்கும். பூர்வ புண்ணிய பலன், ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலை, சில விதிவிலக்குகள் இருக்கும். இருந்தாலும் திசாபுத்தி ஒரு பக்கம் இருந்தாலும், கிரக நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்கள் உறுதியாக இருக்கும். அப்போது 25% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் கை கொடுக்கும். திசா புத்தி கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, மற்ற நிலைகள் சரியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த கோச்சார கிரகங்களுடைய சஞ்சாரம் வருகின்ற போது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். சரி, இப்போ என்ன இந்த வார்த்தைன்னா,
இந்த மே மாத பலன்களை பார்க்கின்ற போது இந்த மே 1ஆம் தேதி ஒரு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வாசல் கதவை தட்டுகிறாள் என்று சொல்லணும். அதுக்கு காரணம் ஒரு பழமொழி இருக்கு, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு ஆண்டாக 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் குரு பகவான். அந்த நிலையின் காரணமாக கடகராசியில் பிறந்த உங்களில் பலருக்கு தொழிலில் சங்கடம் ஏற்பட்டிருக்கும், உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும், செய்து வருகின்ற தொழிலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், பார்த்து வரும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் ஒரு நிறுவனத்தை விட்டு தனியாக வந்திருப்பீர்கள். இதையெல்லாம் யார் செய்தார் என்றால் நீங்கள் செய்யவில்லை, 10ஆம் இடத்து குரு செய்தார் என்பதுதான் உண்மை. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார் குரு பகவான். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகிறது. 12 ஆண்டிற்கு ஒரு முறை இந்த நிலை ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஏற்படும். அப்போ கடகராசினருக்கு 11ஆம் இடத்தில் இந்த மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் சந்திருக்கிறார். அது லாபஸ்தானம். ஒரு அற்புதமான பலன்களை அடையக்கூடிய நிலை இனி கடகராசினருக்கு இருக்கிறது. இப்போ 9 கிரகங்களை பத்தி சொல்லிக்கிட்டு வர, இப்ப குரு பகவானை மட்டும்தான் பேசிட்டு இருக்க உங்ககிட்ட. நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. ஒரு ஆயுள் காரகத்துவம் சனி பகவான், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. குரு பகவான் யாரு பார்த்தீங்கன்னா தனக்காரகன், புத்திரக்காரகன். புரியுதுங்களா? பணத்தை அள்ளி கொடுத்திடக்கூடியவன் தான் குரு பகவான் தான். பதவியை கொடுத்திடக்கூடியவர் அவர் தான். இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு சாதகமான பலன்களை வழங்க மாட்டார் என்று சொன்னாலும் 11ஆம் இடத்தில் சந்திருக்கின்ற போது அந்த இடத்திற்கும் நற்பலன்களை வழங்குவார். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான், முதல்ல சொல்லிட்டேன், குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள தான் உச்சமடைகிறார். அவர் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த ஆண்டு முழுவதும். அதற்கும் மேலாக அவருடைய 5ஆம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ இதற்கு முன்னதாகவே ஒரு 6 மாதமா கொஞ்சம் துணிச்சலா நீங்க நடைபெற்று இருப்பீங்க, தைரியமா செயல்பட்டு வந்திருப்பீங்க இந்த 6 மாதமா. அதற்கு காரணம் இந்த 6 மாதமா கேது பகவான் அங்க இருக்கார் 3ஆம் இடத்துல. இப்ப குரு பகவானின் பார்வையே 3ஆம் இடத்திற்கு உண்டாகிறது மே 1ஆம் தேதி முதல். அதன் காரணமாக தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், வேகம், விவேகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்போ அந்த 5ஆம் இடத்தின் மீது தாங்க சனி பகவானின் பார்வை 10ஆம் பார்வையும் இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஒரு கவலை உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். குடும்பத்துல நிம்மதி கிடையாது, பெற்றோரால் சங்கடம், பிள்ளையால் நெருக்கடி, இந்த குழப்பம்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ இனி பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் முதல்ல உங்களுக்கு கிடைக்குங்க. ஆலயங்களுக்கு போயிட்டு வர முடியும், பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும், பிள்ளைகளை நீங்கள் எதை நோக்கி கொண்டு செல்ல நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பு நிறைவேறும், குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். அடுத்து கடகராசினரே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. குரு பகவான் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது பதிகிறது. ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஒன்று, முதல் தகவல் பார்த்தீங்கன்னா கல்யாண வயதில் இருக்கின்ற கடகராசினருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நடைபெற ஆரம்பிக்கும், வரன் வரும், மனமடை ஏறக்கூடிய நிலை உண்டாகும், கல்யாண பாக்கியம் வந்துடுது. இப்போ குரு பார்வை வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்துக்கிட்டு வந்தவர்களுக்கு சின்ன சங்கடம் இருந்திருக்கும் மனசுக்குள்ள. இப்போ சங்கடம் உடைந்து மீண்டும் கூட்டு தொழிலில் ஆதாய நிலை ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். நண்பர்களுக்குள் இருந்த மனக்கசப்பு விலக ஆரம்பிக்கும், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்கள் வாழ்க்கை விசாலமாக போகிறது, வெற்றி அடைய போகிறது, பொருளாதார நிலை உயரப் போகிறது, புதிய சொத்து சேர்க்கை உண்டாக போகிறது. எல்லாவற்றிலும் ஆதாயமான நிலை என்பது இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஒரு ஆதாய காலம் தொடங்குகிறது. இன்னொரு பக்கம் கேது பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரித்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன்.
இதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை ஒன்று இருக்கு. இப்போ குரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கேது வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க மையமா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை சுற்றி ஒரு 6-7 பேர் நிற்கிறாங்க. ஒரு பலசாலி 2 பேர் வந்து உங்களை தூக்கி காப்பாத்துறாங்க. இன்னொரு 2 பலசாலி பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சு தள்ள ஆசைப்படுறாங்க. அந்த நிலையை யார் செய்கின்றார்கள் என்றால், சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சனி பகவான் 2 விதமான பலன்களை கொடுத்திருக்கூடிய புரிஞ்சுக்கிங்க. ஒன்று, ஆயுளில் சங்கடத்தை ஏற்படுத்துவார், ஆயுள்காரகன் நோய் நொடியை உண்டாக்குவார், உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவார், விபத்துகளை ஏற்படுத்துவார். இதையெல்லாம் எதுவுமே ஏற்படுத்தவில்லை, நன்றாகவே வைத்திருக்கிறார் என்றால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அந்தஸ்து செல்வாக்கு இருக்கு பாருங்க உங்களுக்கு, அதில் சரிவை ஏற்படுத்துவார். இப்போ சில பேர்ல பார்த்துட்டு இருக்கீங்க, சில பேர் ரொம்ப உச்சத்தில் இருந்தவங்கலாம் திடீர்னு காணாமல் போயிருப்பாங்க, காணாமல் போயிருக்காங்க. இப்போ நித்யானந்தா இருந்தார், ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டே இருந்தார். ஒரே ஒரு வீடியோ தாங்க, ஒரே ஒரு வீடியோ தான், இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இன்னொருத்தர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த அந்தஸ்து குறையக்கூடிய நிலை ஏற்படும்னா சனி பகவான் 2 விதமான விஷயங்களை கொடுத்திடக்கூடியவர். ஒன்று உயிர் காரகத்துவம், இன்னொன்று பொருள் காரகத்துவம். ஒன்று உயிருக்கு எந்த விதமான சேதாரத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால், நோயை கொடுக்கவில்லை என்றால், விபத்தினை உண்டாக்கவில்லை என்றால், இன்னொரு பக்கம் உங்களுடைய செல்வாக்கில் சரிவை ஏற்படுத்துவார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த அலைபேசி புதுசாக வந்து பாருங்க, அதில் எல்லா விதமான சாதனமும் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க வெளிப்படையாக பேசிட்டு இருப்பீங்க, எல்லாம் பதிவு செய்யப்படும், நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். இல்லை உங்களோட பக்கத்தில் இருந்துகிட்டே ஒருத்தர் போட்டோ எடுத்துருக்குறாங்க அவங்க தெரியாமலே. இதையெல்லாம் சந்தித்து அவமானப்படக்கூடிய நேரம் உண்டாகும். அதனால் இந்த எச்சரிக்கையையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அது இதுதாங்க, சனி அங்கே 8ஆம் இடத்தில் இருக்கார், அதனால் இந்த பலன். அதற்கு மேலாக ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பாக்கியத்தை ஏற்படுத்துவார்கள், எந்த விதமான சங்கடங்களையும் உண்டாக்கிட மாட்டார்கள். அப்போ இடம் வாங்குவது, இடம் விற்பது, இடத்திற்காக முயற்சி செய்வது, வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சி வெற்றி அடைவது என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஒரு யோகமான நிலையே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்க போகிறது. இதற்கும் மேலாக ராஜகிரகமான சூரிய பகவான், உங்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதி சூரிய பகவான், அவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே, மே மாதம் முழுவதுமே அற்புதமான பலன்களை அள்ளித்தர இருக்கிறார். இப்போ தேர்வு எழுத போறீங்களே, ஒரு அரசு தேர்வு எழுத போறீங்க, வேலைக்காக தேர்வு எழுத போறீங்க, அந்த தேர்வில் வெற்றி கிடைக்கும். ஒரு விண்ணப்பம் போறீங்க, விண்ணப்பம் நிறைவேறும். வழக்கு தொடுக்கிறீங்க, வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். அப்போ அரசாங்க ரீதியாக எந்தெந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் உடைந்து உங்களுக்கு சாதகமாகும். வழக்காக இருந்தாலும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும், முயற்சியாக இருந்தால் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். அதே சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதி அவரும் வராரு. அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் வெற்றி 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 சொல்லிட்டு போகலாம். ஒரு யோகமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்தில் கொஞ்சம் கலைத்துறையினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெளிநாட்டிற்கு போயிட்டு வரவங்களுக்கு யோகமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். 6ஆம் தேதிக்கு பிறகு மாணவர்களுக்கு கொஞ்சம் யோகமான நிலை ஏற்படும். இந்த மாதத்தில் 2ஆம் தேதி காலை 11:44 முதல் 4ஆம் தேதி மதியம் 2:11 மணி வரையும், மீண்டும் 29ஆம் தேதி இரவு 7:53 முதல் 31ஆம் தேதி இரவு 10:25 வரையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் 2 முறை சந்திராஷ்டமம் வருகிறது. அப்போ இந்த 2 முறையும் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்களில் மனம் தடுமாறும். வாகனத்தில் போயிட்டே இருக்கீங்க, சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும், வண்டி வேற ஏதாவது நிலைமைக்கு போயிடும். அப்போ சந்திராஷ்டம நாட்களில் ஏதேனும் சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்.
அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, பிரச்சனைகள் வராமல் போகும். இந்த மாதத்தில் 2ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் உங்களுக்கு யோகமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வாய்ப்பிருந்தால் ஒரு முறை திங்களூர் சென்று வாருங்கள். சந்திர பகவானை தரிசித்துட்டு வாருங்கள். வளம் அடைவீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே கிரகங்களின் சஞ்சார நிலையை வைத்து இந்த பலன்களை சன் ஆஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடன் இணைந்து நானும் உங்களுக்கு இந்த பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பலன்களை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரக சஞ்சார நிலையை வைத்து மட்டும்தான். இதில் சன் ஆஸ்ட்ரோ டிவி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது எல்லோருக்குமே பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்களை தொடங்கி மிக பெரும் தலைவர்களுக்கு கூட பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான். யாருக்கும் எதிர்மறையான பலன்கள் என்பது அல்ல, எங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பது அல்ல. கிரகங்கள் ஒருவருக்கு எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்களோ அந்த பலன்களை உங்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர்கள், கௌரவமாக வாழக்கூடியவர்கள், எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள். உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 விதமான தன்மை இருக்குங்க. பொதுவாக எல்லா கிரகங்களும் உங்களை சுற்றி தான் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் சிம்ம ராசினராக இருந்தாலும் கேதுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூரத்தில் பிறந்தவர்கள், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரம் மாறிட்டு இருக்கும். முழுமையாக சூரியனுடைய ஆதிக்கம் என்பது இல்லை. அங்கே கேதுடைய ஆதிக்கம் இருக்கும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும், உங்களுடைய சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்போ 2 கலவைகள் சேர்ந்தது தான் சிம்ம ராசியில் பிறந்தவருடைய பலன்களாக இருக்கும். ஒரே சிம்ம ராசி பார்த்துருப்பீங்க. மகத்தில் பிறந்தவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, பூரத்தில் பிறந்தவர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. தன்மைகள் வேறுபடும், செயல்பாடுகள் வேறுபடும், நடவடிக்கைகள் மாறுபடும். அப்போ எல்லோரும் ஒன்று போல் இருப்பதில்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பான் என்பது பொதுவான விதி. இந்த மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இத்தனை காலமும் இத்தனை வாரமும் உங்கள் ராசியை பார்த்த குரு பகவான் பார்வை இப்போ ராசிக்கு கிடைக்க போவதில்லை. அப்போ ஒரு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும். உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுடைய பதவிகளில், பொறுப்புகளில் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும், மே 1ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா இது நாள் வரையில் உங்களை பாதுகாத்தவரே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டும்தான். இந்த குரு பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்மறையான நிலையினை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திட இருக்கிறது. இது கிரக சஞ்சாரத்தை வைத்து சொல்கின்ற பலன். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. சாதகத்தை சொல்ற இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ உடல் நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த வரையில் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும், வேலை பளுவை குறைத்துக் கொள்ள வேண்டும், கொஞ்சம் ஓய்விற்கு இடமளிக்க வேண்டும், உடல்நிலை கவனம் செலுத்த வேண்டும், மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சில பேர்லாம் தயாராகிடுறாங்க கரெக்டாக. இப்போ இந்த கிரகங்கள் இது செய்ய போவது தெரிந்த உடனே ஒரு சிலர் முன்னதாகவே தயாராகி விடுகிறார்கள். அப்போ ஓய்வெடுக்க போகிறோம், மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள போகிறோம், இப்படி தயாரிப்பு பணிகளை, அதனால தான் இந்த பலன் பார்ப்பதே. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன் உண்டாகும். அப்போ இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி. தெளிவாக சொல்லணும்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது நட்பு வட்டத்திற்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்கு ஒரு இணக்கமற்ற நிலையினை உருவாக்குவார். ஒரு கூட்டு தொழில், ஒரு நிர்வாக மேலாண்மை, ஒரு ஒற்றுமையாக இருந்த நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு சங்கடமான நிலையை ஏற்படுத்துவார். ஏன் சனி பகவான் 7ஆம் இடத்துல ஒரு 6 மாசமா இருக்காரு, ஏன் ஏற்படுத்தல் நீங்க கேட்கலாம். அப்ப குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தது. அதன் காரணமாக எந்த விதமான சங்கடமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படவில்லை. இப்ப குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து விட்டது. அதன் காரணமாக சனி பகவானின் 7ஆம் பார்வைக்கு, சப்தம பார்வைக்கு சிம்ம ராசியினர் ஆளாகிறீர்கள். அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் ஆகணும். சரி, இந்த நேரத்தில் இன்னொரு ஆறுதல் ஒன்று இருக்கு. என்ன ஆறுதல்? குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் பதிகிறது. இப்போ இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக வார்த்தை விட்டுருப்பீங்க, ரொம்ப வேகமாக பேசியிருப்பீங்க. இப்போ அளந்து பேச ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் நிதானம் வரும் உங்களுக்குள்ள. குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். வருமானம், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். சுகஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது உங்களுக்கு. அந்த சுகஸ்தானத்திற்கு சனி பகவானின் 10ஆம் பார்வை ஏற்பட்டு இந்த ஒரு 5-6 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்போ குரு பகவானின் பார்வை அந்த இடத்துக்கு வருது. அதன் காரணமாக ஒரு நிம்மதியான நிலை, ஓய்வு எடுக்கின்ற நிலை, மனதிற்கு சந்தோஷமான நிலை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ 6ஆம் இடத்திற்கு, ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது. அப்போ எதிரிகள் எத்தனை பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 7 சனி இருக்காரு, அவங்க செய்ய வேண்டிய வேலை. இன்னொரு பக்கம் குரு பகவானின் பார்வை, இவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன். அப்போ எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், நோய் நொடி விலக ஆரம்பிக்கும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஆரம்பிக்கும். அப்ப இந்த நிலையும் சிம்ம ராசினருக்கு இருக்கிறது இந்த மாதத்தில். இதற்கு மேலாக பாக்கிய ஸ்தானத்தில் மே மாதம் 13ஆம் தேதி வரை சஞ்சரிக்கின்ற உங்கள் ராசிநாதன் மே 14 முதல் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வராரு. அப்போ மே 14க்கு பிறகு ஒரு நல்ல நிலை, தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை வரும். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஒரு ஆதாயமான நிலைதான் மே 13க்கு பிறகு ஏற்படும். யாராக இருந்தாலும் சரி, இது கிரகங்கள் நமக்கு கொடுக்கின்ற பலன்கள். இந்த நேரத்தில் கேது பகவானின் 2ஆம் இட சஞ்சாரம் குரு பகவானின் பார்வையினால் உங்களுக்கு சாதகமாக போகிறது. இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் பார்வைக்கு நீங்கள் இப்போது ஆட்பட்டு இருக்கிறீர்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் 4ஆம் தேதி மதியம் 2:12 முதல் 6ஆம் தேதி மாலை 4:39 வரை உங்கள் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த மாதத்தில் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். சிவப்பு நிறம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். சூரிய வழிபாடு உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோக மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். வார்த்தைகள் கவனம் வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, உங்களிடம் பேசும்போது பல நேரத்தில் சங்கடப்பட்டிருக்கேன். என்ன இவங்களுக்கு நல்லது சொல்ல முடியல, ரொம்ப சங்கடமாக இருந்துகிட்ருக்கு, எப்படி இவங்களுக்கு பலன் சொல்வது என்று கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த மே மாத பலனை சொல்லுகின்ற போது மே 1ஆம் தேதி தொடக்கமே கன்னி ராசினருக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிடக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாக எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்திடக்கூடியவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்ந்திடக்கூடியவர்கள், நிதானமாக வாழ்ந்திடக்கூடியவர்கள். உங்கள்கிட்ட பெரிய போராட்ட குணம்லாம் இருக்காது. யாரும் எதிர்த்துக்க மாட்டீங்க. உங்களுடைய காரியங்களில் மிக தெளிவாக இருப்பீர்கள். அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும். எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அது வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. எத்தனை வெற்றி வந்தாலும் அது வெளியே கொண்டாட மாட்டீங்க. நிதானமான வாழ்க்கை என்பது கன்னிராசி பிறருடைய வாழ்க்கையாக இருக்கும். சரி, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அற்புதமான தகவலுங்க உங்களுக்கு. என்ன தகவல்? இந்த மே 1ஆம் தேதி கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில் சொல்லிட்டே போகும்போது ஒரு வருடமாக 8ஆம் இடத்தில் மறைந்திருந்த குரு பகவான்
அஷ்டம குருவாக சஞ்சரித்து மறைந்திருந்த குரு பகவான் எந்த விதமான பலன்களையும் உங்களுக்கு வழங்காமல் உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்கி வந்த குரு பகவான், உங்களுடைய செல்வத்தில் சரிவு, செல்வாக்கில் சரிவு, குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த குரு பகவான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்ல, அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே உண்டாகுது. இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, ராசிக்கே பார்வை உண்டாகின்ற போது ஒரு அற்புதமான, தெளிவான, யோகமான, அதிர்ஷ்டமான பலன்களை குரு பகவான் கொடுப்பார் அந்த ராசினருக்கு. அப்ப குரு பகவானின் பார்வைக்கு ஆளாக இருக்கின்ற ராசி கன்னி ராசி. இரண்டாவது, 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்கும் சேர்த்தே பலன்களை வழங்குவார். இப்போ ஒரு பெரிய மனிதனுடைய சந்திப்பு, அவர்களால் ஆதாயம், அனுகூலம், விஐபியுடைய உறவு, நட்பு, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, தெய்வ அருள், தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலை, வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நிலை எல்லாமும் கன்னிராசினருக்கு ஏற்பட இருக்கிறது. ஒரு சுருண்டு படுத்துக்கிட்டு நோயில் வாடிக்கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறி வாழ்க்கையில் முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையினை இந்த மாதம் தொடங்கி நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தான் குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது. இப்போ தைரியமாக, துணிச்சலாக, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்போ குடும்ப சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், குலதெய்வ அருள் கிடைக்க ஆரம்பிக்கும், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையே, பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்ற ஏக்கங்கள் விலக ஆரம்பிக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கின்ற கன்னிராசினருக்கு திருமணம் நடக்கும். ஒரு அற்புதமான, ஒரு யோகமான, சந்தோஷமான காலகட்டமாக இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மே மாதத்தில் இன்னொரு தகவலும் உங்களுக்கு இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ குரு பகவான் யோக பலன்களை மே 1 முதல் வழங்க இருக்கிறார். இதற்கு முன்னதாகவே சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களை எழுந்து நடமாட வைத்திருக்கிறார். கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் மாற்றம் பெற்று சிகிச்சை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நடமாடக்கூடிய நிலையினை சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைத்திருக்கிறார். எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். வம்பு வழக்குகளிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக்கியிருக்கார், இனியும் சாதகமாக்குவார். இப்போ 2 விதமான தன்மை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் தைரியம், தன்னம்பிக்கை, இன்னொரு பக்கம் வருமானம், செல்வாக்கு, அந்தஸ்து, வேலை வாய்ப்பு எல்லாமும் ஏற்பட இருக்கிறது. இந்த நிலையே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை. இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது பகவான், இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுது கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக, அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையான காலகட்டம், சூனியம் வைத்தது போன்ற ஒரு காலகட்டம், நெருக்கடியான காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும். அதற்கு காரணம் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற கேது பகவான் மீது குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் இனி அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். இனி வாழ்க்கையில் ஒரு தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். இந்த சூனிய நிலையெல்லாம் மாறிவிடும். இந்த பக்கம் இந்த நேரத்தில் மாத கிரகமான சூரிய பகவான் மே மாதம் 13ஆம் தேதி வரையில் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் சஞ்சார நிலையும் உங்களை பாதுகாக்கும். மே மாதம் 14ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைகிறார். அரசாங்க ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஏன்னா 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், கலத்திரஸ்தானம். அந்த இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார். தைரியக்காரகன், வீரியக்காரகன், பராக்கிரமக்காரகன், இரத்தக்காரகன். ராகு பகவான் ஆசைகளை உண்டாக்கிடக்கூடியவர். அப்போ என்னதான் இருந்தாலும், என்ன பார்வைகள் இருந்தாலும் அவர்களுடைய காரகத்துவத்தை அவர்கள் செய்வார்கள்.
அப்படி பார்க்கின்ற போது ஒரு பக்கம் ஆசைகள் உங்களுக்கு அதிகரிக்கும், அதை நோக்கி ஒரு ஓட்டமும் உங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பது ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். அவசரப்பட்டு எந்த வலையிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அது மாய வலையாக மாறி உங்களை வீழ்த்திவிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களை சமாளிக்க முடியும். சுக்கிர பகவான் 21ஆம் தேதி முதல் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கியிருக்கிறார். புதிய வாகனம் வாங்குவது, பொன் பொருள் சேர்க்கை என்பது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. கலைஞர்களுக்கும் இந்த மாதம் யோகமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான மாதத்தில் உங்களை நான் சந்திக்கின்ற திருப்தியோடு இருக்கிற இந்த நேரத்தில் 6ஆம் தேதி மாலை 4:40 முதல் 8ஆம் தேதி இரவு 7:59 வரை சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கவனமாக செயல்படுங்கள். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற வண்ணத்தில் உங்களை சுற்றி இருக்கின்ற நிலையை பார்த்து கொள்ளுங்கள். நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது, எந்த விதமான பலன்கள் ஏற்பட இருக்கிறது, எந்த கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் வழியாக அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் ஒரு யோக பலனை முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் மனுஷன் சந்திச்சாகணும். சந்தித்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் வாழ முடியும். அந்த நிலை என்று பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகமான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அது இந்த வெளிநாட்டு தொடர்புகள், அந்நியர்களால் ஆதாயம், அடிமட்ட தொண்டர்களால் ஊழியர்களால் அனுகூலம், மாற்று மொழியினரால் ஆதாயம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, அங்கே வேலை வாய்ப்பு, இதற்கெல்லாம் ஒரு யோகமான நிலையினை ராகு பகவான் வழங்குவார். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இல்லாத நிலை, வழக்குகளில் சாதகம், உடல்நிலையில் முன்னேற்றம் என்பவற்றை எல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ராகு பகவான் உண்டாக்குவார். இன்னொரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, அதே 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், குடும்பாதிபதி. அப்புறம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கை சிலருக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வழக்குகளில் சாதகமான நிலை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையெல்லாம் இந்த மாதத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். ஒரு நல்ல நிலை இருந்தது. இன்னொரு பக்கம் நேற்று வரையிலும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி தொடங்குவதற்கு முன்னதாக ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருந்தது. உங்களுக்கே தெரியும், குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார். அந்த குரு பகவான் இந்த மே 1 முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சென்று மறைகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இதற்கு முன்பு இருந்த நற்பலன்கள் இனி மாற்றம் இருக்கும். அதுபோல ஒரு சுபிட்சமான பலன்கள் இனி உண்டாகாது. செல்வாக்கு, அந்தஸ்து போன்றவற்றில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது பொதுவான விதி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அவருடைய பார்வைகள் 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பதிகிறது. அப்போ ஒரு பக்கம் என்ன சங்கடம் வந்தாலும் வருமானத்தில் தடை இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி குறைவு இருக்காது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், வருமானம் தடையின்றி வரும், ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், இதுவெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை. அப்போ தாயாரின் உடல்நிலையின் முன்னேற்றம், தாய் வழி உறவுகளின் ஆதரவு, நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம், எல்லாவற்றையும் நீங்கள் அடையக்கூடிய நிலையெல்லாம் குரு பகவானின் பார்வையால் இருக்கு. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் போது சொல்லியிருந்தேன். அப்போ 12ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை இருக்கு உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு. அப்போ விரைய செலவுகள் சொல்லும்போது சொத்து வாங்குவதும் செலவாகத்தான் இருக்கும், வாகனம் வாங்குவதும் செலவாகத்தான் இருக்கும். நிச்சயமாக சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது.
குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அது ஒரே ஒரு தகவல் தான் சாதகமான தகவல். பண வரவு இருக்கும், சாதகமான தகவல். உடல்நிலை நன்றாக இருக்கும், அதுவும் சாதகமான தகவல். இதற்கும் மேலாக இந்த மாதத்தில் 13ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். அதன் பிறகு 8ஆம் இடத்தில். அப்போ சூரிய பகவான் சாதகமான பலன்களை வழங்குவதற்கு வாய்ப்பில்லை, அவரும் மறைகிறார். இந்த நிலையில் சனி பகவான் 5ஆம் இடத்தில். 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்திற்குள் குழப்பங்கள் ஏற்படுவதும் பெரியோர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதும் அவசியமாகவே இருக்கும். வேறு வழி இல்லை. என்னென்ன கிரகம் எந்த இடத்துல சஞ்சரிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குரிய பலன்களை அவர்கள் வழங்கியாகணும். அப்போ சனி பகவான் 5ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கேது பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலை கூட எப்படின்னா குரு பகவான் பார்வை அந்த இடத்துக்கு வருது. அதனால 12ஆம் இடத்து கேது பகவானின் சங்கடமான பலன்கள், விரைய செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 20ஆம் தேதி வரை, இவ்வளோ நேரம் ஏதோ பலன்னு சொல்லிட்டு வந்தோம் உங்களுக்கு. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, எதிர்ப்பாளினர் இருப்பாங்க பாருங்க, அவர்களுடைய வலைக்குள் நீங்கள் விழ வேண்டியதாக இருக்கும். நீங்களே போய் சிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்கள் மன அமைதி கெடும், பொருளாதார இழப்பு ஏற்படும், ஒரு சிலருக்கு அவமானமும் ஏற்படும், ஒரு சிலர் வேறு விதமான சங்கடங்களுக்கும் ஆளாக நேரும். அதனால கொஞ்சம் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மட்டும் 20ஆம் தேதி வரை கவனமாக இருங்க. இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 8ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 10ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெண்மை நிறம் உடையை உடுத்துவது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். ஸ்ரீரங்கத்தில் உள்ள மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரங்கநாதரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். செல்வ நிலை உண்டாகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு யோகமான காலகட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னா, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. இந்த கண்டச்சனி, சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு, இப்படி நிறையவே சங்கடங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி ஏற்பட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுமா? பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்குரிய, எந்த இடத்தில் அவர்கள் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அவர்கள் வழங்கியே ஆக வேண்டும். அந்த சஞ்சார பலன்களால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திசா புத்தி சாதகமாக இல்லை என்றாலும், கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்றாலும், கோச்சார கிரகங்கள் நன்மைகளை வழங்குகின்ற போது நன்மைகள் அதிகரிக்கும். அப்போது குடும்பத்தில் சந்தோஷம், பண வரவு, வாழ்க்கையில் நிம்மதி என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இந்த தகவலை உங்களை நான் சொல்லியாகணும்னா, இந்த மே மாத பலன்களை பார்க்கின்ற போது மே மாதம் 1ஆம் தேதி முதல் தேதியே ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை 7ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான் இந்த மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ இன்னும் ஒரு ஆண்டு அங்கே இருக்க போகிறார். நேற்றைய நிலைகள்லாம் அப்படி திரும்பி பாருங்க. நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை அவஸ்தைகள், சங்கடங்கள், நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீர்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்திலிருந்து நீங்கள் சந்திக்க போறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, முதல் காரணம் தான் குரு பார்வை இருக்கு பாருங்க. குரு பார்வை, 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிய போகுது. பொதுவாக குரு பார்வை எந்த ராசிக்கு உண்டாகிறதோ அந்த ராசினருடைய நிலை என்னாகுன்னா, ஒரு சுபிட்சமான நிலை ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும், தெய்வ அருள் உண்டாகும், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிலை, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அப்போ 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இந்த மே 1ஆம் தேதி முதல்.
அப்போது ஒரு யோகமான காலகட்டம் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் என்பது உங்கள் கைவசம் தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலும் இருக்குது. அந்த குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் இருக்கிறது. குரு பகவான் பார்வை 3ஆம் இடத்திற்கும் இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது ஏற்பாவே லாபஸ்தானம் சொல்லிட்டு போகலாம். அந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்ற போது எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக இருக்கும். வருகின்ற வருமானம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுவரையில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் விலகி யோகத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ செய்து வருகின்ற தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பார்த்து வரும் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவர்களின் ஆதரவும் உண்டாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக இதற்கு மேலும் சொல்லணும்னா, திருமண வயதில் இருக்கின்ற விருச்சிக ராசினருக்கு திருமணத்திற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வரன் வாசல் வந்து சேரும். திருமண யோகம் உண்டாகும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுடைய பழைய எண்ணங்கள், வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், புதிய வீட்டிற்கு குடி போகணும், அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். புதிய சொத்து சேரும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு யோகமான நிலையினை இந்த மே 1ஆம் தேதி முதல் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரை சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். முதல்ல உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது 13ஆம் தேதி வரை. அது பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அப்போ குரு பகவானும் சூரியனும் இணைந்து உங்களுக்கு யோகத்தையே கொடுத்தாக வேண்டும். காரணம், சூரிய பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு வருது. சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு வருது. எல்லா விதமான ஒரு தன்மையும் இப்போ கொண்டு இருக்கும். ஆனால் அங்கே ஜெயிக்கிறது யாருன்னா குரு தான் ஜெயிப்பார். இப்போ குருவுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இது ஒரு பக்கம். இதற்கு மேலாக கேது பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதே 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கு. இப்போ லாபத்திற்கு குறை இருக்காது இனிமேல் உங்களுக்கு. இப்படி நஷ்டமாக இயங்கிக் கொண்ட தொழில் கூட இனி லாபகரமாக செல்ல ஆரம்பிக்கும். வருமானம் வர ஆரம்பிக்கும். ஒரே விஷயம்தான், சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிற அப்பப்போ உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். கொஞ்சம், பெரிய அளவில் கிடையாது, கொஞ்சம் சங்கடம் ஏற்படும். அது காரணம் பார்த்தீங்கன்னா அலைச்சலின் காரணமாக இருக்கும், உழைப்பின் காரணமாக இருக்கும், வேலையின் காரணமாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்றார்கள். குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவாங்க. எல்லாமும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 16ஆம் தேதி முதல் புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 10ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி முதல் 13ஆம் தேதி காலை 8:23 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். சிவப்பு நிற வண்ணங்களில், இளஞ்சிவப்பு, கருஞ்சிவப்பு போன்ற வண்ணங்களில் ஆடைகளை உடுத்துவதன் வழியாக நன்மைகள் அதிகரிக்கும். திருத்தணி முருகனை மனதில் நினைத்து வழிபட்டு வாருங்கள். முடிந்தால் ஒரு முறை திருத்தணி சென்று வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், என்னுடைய பதிவை பார்த்துட்டு வரவங்களுக்கு கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறாங்களோ அதுக்கு என்ன பலன் அவர்கள் கொடுப்பாங்க, அதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும், அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். பொதுவாக எனக்கு ஒரு தன்னம்பிக்கை மிக அதிகம். என்னென்னா, கிரகங்களை பற்றி முழுமையாக தெரியும். அது கிரகங்களுடைய காரகத்துவம் தெரியும். அவர்கள் கோச்சார ரீதியாக அவர்கள் சஞ்சரிக்கின்ற போது இத்தகைய பலன்களைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள் என்பது தெரியும். அதனால தான் அழுத்தமாக சில பலன்களை சொல்லிட்டு வரேன். நான் இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தொடர்பு பேசலாம். அப்படிங்களா? என்ன சார் தப்பாக சொல்கிறீங்கன்னு இருந்தால் கூட, தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தால் அதற்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா,
ஒரு நல்லதும் இருக்குது. வாழ்க்கையில் எப்பயுமே இரண்டு பக்கம் இருப்பது போல எதிர்மறையான பலன்களும் இருக்குது. ஆனால் வாழ்க்கை இந்த இறப்பு முதல் பிறப்பு வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறைவனுடைய கையில் தான், நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. பிறப்பு தொடங்கி இறப்பு வரையில் எல்லாமே இறைவனுடைய கையில் தான். அதில் எதை நாம் சந்திக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது கிரகங்கள், கடந்த கர்மை வினை சொல்லிட்டு போகலாம். சரி, ஏன் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன்னு தெரியுங்களா? நேற்றைய தேதி வரையில் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்த்து வந்தார். இந்த மே மாத பலனை நீங்கள் பார்க்கின்ற போது மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சென்று மறைய இருக்கிறார் குரு பகவான். இத்தனை நாளும் குரு பகவான் பார்க்க கோடி புண்ணியம், குரு பகவான் அருள் புரிஞ்சிட்டாரு, எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற்று வந்தது என்று திருப்தி இருந்துச்சு உங்களுக்கு. குரு பகவான் எப்பொழுது 5ஆம் இடத்திற்கு போனாரோ அப்போதே ஒரு திருப்தி உங்கள் மனசுக்குள்ள வந்தது. இப்போ குரு பகவான் இடம் மாறி இருக்கிறார். இதை வாழ்க்கையில் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நன்மை நடக்கும், அடுத்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்களும் ஏற்படும். இதுதான் வாழ்க்கை, அப்படி போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கிரகம் சங்கடத்தை ஏற்படுத்தும், ஏதாவது ஒரு கிரகம் நன்மை உண்டாக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சில கிரகங்கள் மொத்தமாக ஒன்று சேர்ந்து நம்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதாக தான் ஜாதகம் பார்க்குறது. சரி, ஒரு நல்ல விஷயம் சொல்ல பார்த்துங்க. அப்போ முதல்ல சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு. அந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு உண்டானாலும் அந்த சங்கடங்களில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும். சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது, சனி பகவான் தடுப்பதை எவராலும் கொடுத்து விட முடியாது. அப்போ சனி பகவான் கொடுக்கின்ற இடத்தில் உங்களுக்கு இருக்காரு, இன்னும் இருப்பார். 2026 வரல உங்களுக்கு இருக்க போறார். அதனால் இந்த பயிற்சி அந்த பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வட்டம் தானே, வாழ்க்கை சுற்றி சுற்றி வந்ததான் ஆகணும். அப்போ இப்போ தெளிவாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக செல்வாக்கிற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு சனி பகவான் 3ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மே மாதம் 14ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ சின்னதாக உடலில் ஒரு நலிவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும், இல்லை எதிர்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும், வழக்குகள் உங்களுக்கு உண்டாகி இருந்தாலும், போட்டியாளர்கள் ஏற்பட்டிருந்தாலும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு அவற்றிலெல்லாம் மாற்றம் ஏற்படும். உடல்நிலை ஆரோக்கியம் அடையும், போட்டிகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும், சொல்லிக்கிட்டே போகலாம். அரசாங்க ரீதியான அனுமதிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சூரிய பகவானும் உங்களுக்கு மே 14 முதல் சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான பார்வை தான் உங்களுக்கு. எவ்வளவு நாள் ஒரு ராசியை பார்த்தாரு, இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை, சேமிப்பு உயர்கின்ற நிலை, வருமானம் அதிகரிக்கின்ற நிலை, எதிர்பார்த்த பணம் கிடைக்கின்ற நிலையெல்லாம் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகிறது. அப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம், அந்த இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது தொழிலில் ஒரு முன்னேற்றமான நிலை, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, முன்னேற்றங்களை எல்லாம் காணக்கூடிய நிலையில் குரு பகவான் கொடுப்பாரு. 12ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. இந்த நேரத்தில் சுப விரயங்கள் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்போ 2ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்குறாரு, பணம் வரும், அதில் குறைவு இருக்காது, விரயமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், இல்லை பிள்ளைகளுக்காக கூடுதல் இடம் வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், குறிப்பாக சொல்லப்பட்ட பூமி சேர்க்கை, இல்லை புதிய வீடு வாங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு யோகமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், கூட செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நான் சொல்றது முழுக்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் கொடுக்கின்ற பலன் எப்படி இருக்கும் என்பது மட்டும்தான். இப்போ 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ ராகு பகவான் அங்கே சஞ்சரிக்கின்ற போது சுகத்துடைய ஆசைகளை அதிகரிப்பார்.
அப்போ செவ்வாய் பகவான் அங்கே இருக்கிறார், ரத்தக்காரகன், வீரியக்காரகன். அப்போ ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் உங்களுக்கு. இங்கே ராகு பகவானும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் கொஞ்சம் மனதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களையும் எதிர்ப்பாளினரால் அவமானங்களையும் இழப்புகளையும் வேறு வேறு சிலவற்றையும் நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் உங்களுக்கு. இந்த நேரத்தில் 20ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி என்பதெல்லாம் நிறைவேறும். 25ஆம் தேதிக்கு பிறகு சொத்து சேர்க்கை என்பது உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். 13ஆம் தேதி காலை 8:24 முதல் 15ஆம் தேதி மாலை 6:13 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்கள் கவனமாக இருங்கள். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடையை அணிவதின் வழியாக சங்கடங்கள் விலகும். ஆலங்குடி குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, ஒரு சந்தோஷமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எப்படின்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு ராசினருக்கு நன்மையான பலன்கள் நடைபெறும் என்று நினைக்கின்றோமோ, கிரகங்களின் சஞ்சார நிலை இருக்கிறதோ, அப்போதெல்லாம் பலன் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். கடந்த காலங்களில் உங்களுக்கு பலன் சொல்லுகின்ற போது சங்கடப்பட்டிருக்கேன். இந்த மாத பலனை சொல்லுகின்ற போது, மே மாத பலனை சொல்லுகின்ற போது ஒரு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் உங்களுக்கு பலன்களை சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதை வைத்து தான் பலன்கள் உண்டாகும். அப்படி பார்க்கின்ற போது இந்த மே மாதம், மாதத்தின் தொடக்கமான முதல் நாள், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். புத்திரக்காரகன், தனக்காரகன் குரு பகவான், அவர் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை இனி உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க சொல்கிறேன். என்னன்னா, 5ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். பொதுவாக குரு பகவானின் சஞ்சார நிலையின் போது ஒரு 3 ராசினர் மீது அவருடைய பார்வையை செலுத்துவார். அந்த பார்வையை செலுத்துகின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது மகர ராசி. இந்த மே 1ஆம் தேதி முதல் அவர் சஞ்சரிக்கின்ற இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தான இடம். இப்போ குலதெய்வ அருள் என்பது முழுமையாக இனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் உங்களுடைய பிறப்பினுடைய பயன் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு. இதற்கு முன்னதாக நீங்கள் நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க. அப்படியே ஒரு 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பாருங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் இனி ஏற்பட இருக்கிறது. அப்போ பிள்ளைகளின் நலனில் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் பூர்த்தி செய்வார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டின் வழியாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் யாவும் உயரும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நிலையான இடம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். இதற்கு மேலாக குரு பகவான் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதிகின்ற இடம் பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம். அவற்றின் வழியாகவும் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை ஏற்பட இருக்கிறது. பொதுவாக தெய்வ அருள் என்பது முழுமையாக கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம், பெரியோர்களின் நட்பு, அவர்கள் வழியாக அனுகூலம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் இது நாள் வரையில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு சிலர் தொழிலை விரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் பார்த்து கொண்டு இருக்கிறது. எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான காலகட்டத்தை குரு பகவானே உங்களுக்கு முழுமையாக வழங்கி இருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமே. அப்போ மே மாதத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தொடக்கம் உங்களுக்கு இந்த மே மாதம். இந்த நேரத்தில் இன்னொரு சாதகமான பலன் இருக்குது. இந்த மாதத்தில் ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஒரு 6 மாதமாக அந்த முன்னேற்றமான பாதை வந்து இன்னும் கொஞ்சம் எல்லை விரிவடைகின்ற நிலை தான் இந்த மே 1ஆம் தேதி குரு பகவானின் குரு பயிற்சி.
அப்போ 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த நேரத்தில் மகர ராசினருக்கு பூமி யோகம் என்பது நிச்சயமாக இருக்கும். புதிய இடம் வாங்க முடியும், புதிய வீடு வாங்க முடியும், விவசாயத்தில் முன்னேற்றத்தை அடைய முடியும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய செல்வாக்கு வேறு வித வழியில் உயரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு குருவாகவும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். என்னன்னா, கிரகங்கள் எல்லோருமே நன்மை செய்யக்கூடிய நிலை உருவாகும். அந்த நேரத்தை தெரிந்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு காரணமே அதுதான். எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், எந்த நேரத்தில் நமக்கு யோக பலன் உண்டாகும், எந்த நேரத்தில் நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் தெரிந்து கொள்வதன் வழியாக நாம் நம்முடைய பாதையை சரியாக பயணிக்க முடியும். சரி, எப்படி பார்த்தோம்? ராகு பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவானின் பார்வைகள், இப்படி எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கின்ற நிலையில் சில சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2ஆம் இடத்தில். பொதுவாக 2வது சுற்று நடப்பவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வரப்போவதில்லை. பொதுவாக பாத சனியுடைய காலகட்டத்தில் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 5 ஆண்டுகள் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒரு நல்ல நிலையினை பாத சனி காலத்தில் சனி பகவான் கொடுப்பார் என்பதும் விதி. சொத்து சேர்க்கை இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பாத சனி அருளும் என்பது பொதுவான விதி. அதனால் நன்மைகள் நடந்திடக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாத கிரகங்கள், நாள் கிரகம், இதெல்லாம் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். இந்த மாதத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் 13ஆம் தேதி வரையில். 4ஆம் இடத்தில் சூரிய பகவான், அதன் பிறகு 5ஆம் இடத்தில். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையும் உறவினர்களால். இதுவரையில் விலகி சென்ற உறவுகள் எல்லாம் தேடி வர ஆரம்பிப்பாங்க. நட்பு வட்டம் உங்களை சுற்றி கொண்டு இருக்கும். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். எல்லா விதத்திலும் இது மகர ராசினருக்கு ஒரு யோகமான மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் 15ஆம் தேதி மாலை 6:14 முதல் 18ஆம் தேதி அதிகாலை 5:39 வரை சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக இந்த நாட்களில் மட்டும் இருங்க. 15ஆம் தேதி மாலை தொடங்கி 18ஆம் தேதி அதிகாலை வரையில். இந்த நேரத்தில் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீல வண்ண உடை, கருப்பு வண்ண உடைகள் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கூறுகின்ற தகவல்கள் அனைத்துமே, பலன்கள் அனைத்துமே கிரகங்களுடைய சஞ்சார நிலையை மையமாக வைத்துத்தான். இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்கள். 100% பலன்களில் 25% பலன்கள் இதை ஒட்டி வரும். அது எதுவாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி. மீதி 75% பலன்கள் என்ற போது உங்களுக்கு திசா புத்தி மிகவும் சாதகமாக இருந்தால் கோச்சார ரீதியாக உண்டாகிடக்கூடிய பாதகமான பலன்களை உங்களை எதுவும் செய்யாமல் போய்விடும். அப்போ எப்பொழுதெல்லாம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் நிலை சரியில்லையோ அந்த நேரங்களில் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, கிரகங்கள் நிலை எப்படி இருக்கிறது, பாதகாதிபதி யார், மாரகாதிபதி யார், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில். அப்போது பாதகாதிபதியின் திசை நடக்கிறதா தெரிந்து கொண்டு செயல்படுவதன் வழியாக இந்த சங்கடங்களிலிருந்து பயப்படாமல் நீங்கள் செயல்பட முடியும். சரி, ஏன் இவ்வளோ பேச வேண்டியிருக்கு, என்ன தகவல் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த நேரத்தில் இந்த மே 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ஒரு திருப்தியான தகவல் சொல்ல போனீங்கன்னா, 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது யோகத்திற்குரிய இடம் அல்ல. 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் யோகத்திற்குரிய இடம் அல்ல என்றாலும் 3ஆம் இட சஞ்சாரத்தை விட 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நற்பலன்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. சரி, ஏன்னா சஞ்சார நிலைக்கு அப்பாற்பட்டு அவருடைய பார்வைகள் இருப்பாருங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அந்த பார்வைகள்லாம் எங்கே பதிதுன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது. முதல்ல இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஆண்டு காலமாக ஏதோ ஒரு அமுக்கி வைக்கப்பட்டது போல, அடக்கி வைக்கப்பட்டது போல,
செல்வாக்கிற்கு கொஞ்சம் பாதிப்பு, அந்தஸ்திற்கு பாதிப்பு, எதையும் சரியாக செய்து கொள்ள முடியாத நிலை, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நடந்துடுமோன்னு பயம், அவமானப்பட்டுவிடும் பயம், எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்திற்கு பதிவதால் முதல்ல ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, 8ல் கேது இருக்காரு. அப்போ உடல்நிலையிலும் சங்கடம் இருந்திருக்கும் 4 வருடம் உங்களுக்கு, மனநிலையிலும் சங்கடம் இருந்திருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு குரு பகவான் பார்வை வருவதால் இனி அந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும், கௌரவம் உயர ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்வையே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அந்த 10ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதனும் பார்த்துட்டு இருக்காரு, சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ குரு பகவான் பார்வை அது 10ஆம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் இதுவரையில் நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் இனி ஏற்பட ஆரம்பிக்கும். தடைகள் விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி நிறைவேறும். புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலையும் உண்டாகும். இடம் வாங்கி விற்பகின்ற தொழில் பார்த்தீங்கன்னா லாபகரமாக செல்ல ஆரம்பிக்கும். விவசாயத்தில் லாபம் அதிகரிக்கும். சுப செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் இனி மே 1ஆம் தேதி பிறகு இப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு யோகம் இருக்கிறது. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா, அந்தந்த கிரகங்கள் அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்களை வழங்கி கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் மே மாதம் 13ஆம் தேதி வரையில் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 13ஆம் தேதி வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அரசு வழி செயல்களில் ஆதாயம் நிலை ஏற்படும். 14ஆம் தேதி தொடங்கி அலைச்சல் அதிகரிக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கவே செய்யும். வேலைக்காகவே வேலை பளு அதிகரிக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த நேரத்தில் உடல்நிலையிலும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஜென்ம சனி இப்போ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 18ஆம் தேதி அதிகாலை 5:40 முதல் 20ஆம் தேதி மாலை 5:14 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக செயல்படுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலே லாபத்தை சம்பாதிக்க முடியும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். கருப்பு நிற ஆடையை அணிவதன் வழியாக சங்கடங்கள் விலகும். குறிப்பாக இது போன்ற நேரங்களில் தொடர்ந்து நவகிரக வழிபாடு, ஒரு முறையாவது திருநள்ளாருக்கு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுவதுடன் சிவனையும் வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். மீனராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த ஜாதக பலன்கள் என்கின்ற போது சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் எத்தகைய பலன்களை வழங்குவார்களோ அந்த பலன்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்தி செல்லலாம், எந்த நேரத்தில் தாமதிக்கலாம், எந்த நேரத்தில் வேகமாக பயணிக்கலாம், எங்கே தாமதிக்க வேண்டும், எங்கே நிதானிக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். சரி, இவ்வளவு ஏன் சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதி இது நாள் வரையில், நேற்று வரையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் நிலையை பாதுகாத்து வந்தார். குடும்பத்தில் ஒற்றுமையை உருவாக்கி வந்தார். பண வரவை அதிகரித்து வந்தார். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையினை உருவாக்கி வந்தார். இன்னைக்கு என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். இந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் என்பது ஒரு சஞ்சார நிலை. துரியோதனின் படை மாண்டு துரியோதன் தனித்து நின்ற காலகட்டம் 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த காலகட்டம் சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நாம் தனித்து விடுபட்டது போல் மாற்றம் பெறுவோம். அப்போ எதிர்பாராத இடமாற்றம், வேலை பளு, தொழில் காரணமாக வெளியூர் செல்வது, நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடன் இருந்த உறவினர்கள் அவருடைய வேலைகளின் காரணமாக வெளியூர் செல்வது,
நாம் தனித்து விடப்படுவது போன்ற நிலைகள் ஏற்படும். எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். இது ஒரு பக்கம்தான். இந்த கிரகம் குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த நிலை ஏற்படும் என்பது பொதுவான விதி. இன்னொரு நன்மையான விஷயமும் இருக்கு. குரு பகவானுடைய பார்வைகள் மிக முக்கியமானது. அவருடைய பார்வை 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் மிக முக்கியமானது. அவருடைய 5ஆம் பார்வை எங்கே பதியுதுன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது. அப்போ இது நாள் வரையில் அங்கே கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்ததிலிருந்து குடும்பத்தில் ஒரு சங்கடங்கள், நட்பு வட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு உண்டாவதால் மீண்டும் பிரிந்து சென்ற நண்பர்கள் ஒன்றாகக்கூடிய நிலையும், கூட்டு தொழில் செய்து வந்திருந்தால் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையும், வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இது நாள் வரையில் எந்த அனுகூலத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ தெய்வ அனுகூலம், அந்த அனுகூலம் இப்பொழுது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும், வேண்டுதல் பலிக்க ஆரம்பிக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் உண்டாகும். அப்ப 11ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, வரவிற்கு தடை இருக்காது. இங்கே 2 விதமான விஷயங்கள் இருக்கு. 11ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை வருகின்ற போது 11ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கே குரு பகவான் பார்வை வருகின்ற போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேறு ஒரு நட்பினை, துணையினை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் இந்த ஒரு ஆண்டு காலமும். அப்போ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனைக்குன்னா, ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது தவறான பாதைகளை வழிநடத்தி செல்லுவார், ஆசைகளை அதிகரிப்பார். அதன் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே நாம் சில தவறுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அது பொருளாதார ரீதியாக செய்யட்டும், உடல் ரீதியாக ஆகட்டும், எந்த விதமாக இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆசைகள் அதிகரிக்கும். கூட செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுக்க பார்த்து செவ்வாய் பகவான் கூட இருக்காரு. அப்போ இன்னும் சொல்ல வேண்டிய, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீரியக்காரகன், இரத்தக்காரகன். அப்போ சில தேடல்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த தேடலின் காரணமாக சில நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய ஆதரவு இல்லை, புரிஞ்சுக்கிங்க. இது நாள் வரையில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருந்த காரணமே குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தது தான். இப்போ குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால குடும்ப நிலையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், மற்ற ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இந்த 20ஆம் தேதி வரையில் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை என்பதற்கும் புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் கூட குடியேறுவீங்க, புதிய வீடு கட்டுவீங்க, புதிய இடம் வாங்குவீங்க. எல்லா விதமான யோகமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு தவறுதலான விஷயம் உங்களுக்கு இருக்கிறது. திட்டமிட்டு நிதானித்து செயல்படுவதன் வழியாக சங்கடங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும். சூரிய பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்க போறார். இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நிலையினை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். அது உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், நட்பாகட்டும், வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய முயற்சி எத்தகையதாக இருக்கிறதோ அந்த முயற்சிகள் வெற்றியாகும், நிறைவேறும். சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க போகிறார் மே 14 முதல். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கையும் இந்த மாதம் இருக்கிறது. எதிர்ப்பாளினரால் சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. நிதானித்து செயல்படுவதால் வருமானத்தை அதிகரிக்க முடியும், குடும்பத்தை பாதுகாக்க முடியும், உங்களுடைய உயர்வினை நீங்கள் எட்ட முடியும். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 20ஆம் தேதி மாலை 5:15 முதல் 23ஆம் தேதி அதிகாலை 3:22 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் முடிந்தவரையில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகளை தொடர்ந்து அணிவதன் வழியாக சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு முறையேனும் ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இந்த நேரத்தில் துர்க்கையை வணங்கி வழிபடுவது, பிரித்திங்கிராவை வழங்கி வழிபடுவது உங்களுடைய நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழியாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.